இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிமையான இந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிகவும் சிறப்பாக இன்று நாம் 18வது ஞாயிற்றுக்கிழமையிலே அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் கேட்க இருக்கின்ற வாசகத்தின் மூலமாக சில கருத்துக்கள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பாக உங்கள் பிள்ளைகளின் படிப்பு, நற்சுகம், இன்னும் உங்கள் குடும்ப வளர்ச்சி, வாழ்வு ஒவ்வொன்றிற்காக நான் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு. அதாவது வருகின்ற நவம்பர் 17ஆம் தேதி ஏறக்குறைய 6 நாடுகளை நாம் சுற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக நம்முடைய புனிதர்கள் வாழ்ந்த இடங்கள், நம்முடைய திருத்தந்தை வாழும் இடம் என ஏறக்குறைய 6 நாடுகளை சுற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆகவே விருப்பமுள்ளவர்கள் என நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது ஏறக்குறைய 14 நாட்கள், 6 நாடுகள். இதற்கான விலை மற்றும் இதற்கான செலவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்னோடு தொலைபேசியிலே நீங்கள் பேசி தெளிவு பெற்று கொள்ளலாம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே இன்றைய வாசகமானது மிகவும் சிறப்பாக ஒரு கருத்தை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. அது என்னவென்றால், பரிவில் பிரிவானாலும் நீ பரிந்து பேசு. இப்படி கூட சொல்லலாம், பரிவில் முறிவானாலும் நீ பரிந்து பேசு. ஆம், இரண்டும் ஒன்றுதான். என்னை பொறுத்தளவில் அந்த இரண்டாவது அந்த சொல் வாக்கியம் இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது நினைக்கின்றேன். அதாவது பரிவில் முறிவானாலும் பரிந்து பேச வேண்டும். எப்படி? அன்புக்குரியவர்களே, ஆனால் இது கடினமான ஒன்று. இந்த உலகத்திலே நாம் பரிந்து பேசுகின்ற பொழுதெல்லாம் நாம் கல்லாலும் சொல்லாலும் அடிக்கப்பட்டிருக்கின்றோம். நான் ஏறக்குறைய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய ஒரு காலகட்டம் அது. ஒரு பெரியவர் ஒரு வார்த்தை ஒன்று என்னை சொல்லிக் கொண்டிருந்தார். ஃபாதர், என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும். அவள் ஃபீஸ் கட்டலைன்னா அவளை கல்லூரியில் எடுக்க மாட்டாங்க. அவள் படிப்பே கெட்டு போயிடும், பாழாயிடும். எனக்கு நீங்க தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஒரு 5000 ரூபாய் தாங்க. உங்களுக்கு நான் ஒரு வாரத்திலேயே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஐயா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை, நான் உதவி பங்கு தந்தை. சரியா, என்கிட்ட காசோ பணமோ எதுவும் இருக்காது. அதாவது நீங்க பெரிய ஃபாதர்கிட்ட போய் கேளுங்க, யார்கிட்ட போய் கேளுங்களேன். இல்லை ஃபாதர், நீங்க தான் எனக்கு செய்யணும், என்னுடைய மகன் போல இருக்கிறீங்க அப்படிலாம் சொன்னார். சரியா அப்படின்ட்டு அந்த ஊர்ல தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் நான் அவருக்காகவே பரிந்து பேசி ஒரு 5000 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். கடைசியில 1 வாரம் ஓராண்டு ஆகியது, ஓராண்டு 10 ஆண்டு ஆகியது, 10 ஆண்டு 20 ஆண்டு ஆகிறது. இன்னும் வர அந்த 5000 ரூபாய் தந்த பாடில்ல. இறுதியில 2 வாரம் கழித்து நான் தான் அந்த ஆளுக்கு அதாவது திருப்பி கொடுத்தேன். அப்போ நம்மள பார்க்கும் பொழுது இன்னைக்கு யாருக்குமே நம்ம பரிந்து பேசுவதற்கு பயமா இருக்கிறது. ஆனால் விவிலியம் நமக்கு சில தெளிவுகளை கொடுக்கிறது. ஏன் இறைவன் கூட தொடக்க காலத்திலே பரிவுள்ள ஒரு இறைவனாக இருந்தாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க பழைய ஏற்பாடுகளை எடுத்து வாசித்து பாருங்களேன். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு அவர் சாபம் இடுகிறார். ஆதாம் ஏவாள் தவறு செய்கின்ற பொழுது சாபம் இடுகிறார். அங்கு இறைவன் அவர்கள் மீது பரிவு காட்டவில்லை. அதே போல தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆபேலை கொன்றதால் காயினை இறைவன் தண்டித்து அவனை ஒரு நாடோடியாக அலைவதற்கு இறைவன் மிகவும் சாபமான வார்த்தைகளை இறைவன் கொடுக்கிறார். மேலும் தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த மண்ணுலகமானது பாவத்தின் பிடியில் இருக்கின்ற பொழுது வெள்ளப்பெருக்கால் இறைவன் அதை அழித்தொழிக்கின்றார். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாபேல் கோபுரம், ஆணவத்தின் உச்சத்தோடு கட்டப்பட்ட கோபுரத்தை இறைவன் அங்கு மக்களுக்கு பல மொழிகள் பேசுகின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரை சிதறடிக்கின்றார். ஆக பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்ட இறைவனாக இருந்திருக்கிறார் என்றால், அதாவது இறைவன் எப்பொழுதுமே ஒரு கோபமான, ஒரு கண்டிப்பான, தண்டிக்கின்ற இறைவனாகத்தான் நிறைந்திருக்கிறார். பரிவுள்ள இறைவனாக இருந்ததில்லை. ஆனால் இறைவனையே பரிவுள்ளவராக மாற்றியது யார் என்றால் மனிதன் தான். அன்புக்குரியவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 31 வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் இடைவிடாது ஜெபிக்கிறார். யாருக்காக? அவருக்காகவா? இல்லை,
சோதோம் நகருக்காக ஜெபிக்கிறார். அந்த நகரமானது பாவத்தின் பிடியில் இருக்கிறது. இறைவன் அந்த நகரத்தை நெருப்பிலிட்டு அழிப்பதற்காக அவர் முடிவெடுக்கிறார். ஆனால் அந்த முடிவில மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஆபிரகாம். ஏறக்குறைய சொல்லுவார், இந்த ஊர்ல 50 பேர், 40 பேர், 30 பேர், ஏன் தூசுக்கும் துரும்புக்கும் சமமா நான் பேச துணிந்து விட்டேன், ஒரு ஆள் இருந்தாலும் தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றார். ஆக இடைவிடாத ஜெபத்தின் மூலமாக இறைவன் பரிவுள்ள இறைவனாக மாறுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இறைவன் நமக்கு பரிவுள்ளவராக எப்பொழுது தெரிகிறார் என்றால், பிறருக்காக பிறருக்காக வாழுகின்ற பொழுது, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற பொழுது. குறிப்பாக மோசே, ஏறக்குறைய மோசையை தான் அந்த செங்கடலை இறைவன் துணையோடு கடக்க செய்து பாலைவனத்தில் நடக்க செய்கின்றார் மக்களை. ஆனால் இதே மோசைக்கு எதிராக மக்கள் முணுமுணுத்தார்கள், மோசையை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்பொழுது மோசை என்ன பண்றாரு, அந்த நேரத்துல அவர் சீனாய் மலைக்கு அவர் மேலே ஏறி சென்ற பின்பாக நாம் அருமையாக பார்க்கிறோம், இறங்கி வருகின்ற பொழுது பொற்கன்றை வணங்க ஆரம்பித்தார்கள். பொற்கன்றை வணங்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம், கொள்ளிவாய் பாம்பை ஆண்டவர் விட்டு அழிக்கிறார். அப்போ மோசே நினைச்சிருந்தா, எனக்கு எதிரான முணுமுணுத்தல்ல, எனக்கு எதிரான பேசினல்ல, ஆண்டவருக்கு எதிராக பேசினார் சொல்லி அவளை பழி வாங்கியிருக்கலாம். ஆனா வாங்கவே இல்லை. அவர் பிறருக்காக வாழ்ந்தார். அப்போ ஆண்டவருக்கு நிச்சயமாக உறுத்தி இருக்கும், நான் அனுப்பின ஒரு ஆளு அவனுக்கு எதிராக எவ்வளவோ காரியம் பண்ணிட்டாங்க, ஆனா அவனே இந்த நேரத்துல பரிவுள்ள மனிதனாக இருந்திருக்கிறானே, அந்த விஷயம் நிச்சயமாக ஆண்டவரை மாற்றி இருக்கும். அதே போல மக்களுடைய துயரம் விடுதலை வேணும். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாக்குறோம், ரொம்ப உச்சகட்டமா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மக்களுடைய துன்பத்தை கண்டீர், கண்ணீரை பார்த்தேன், அவன் கண்ணீர்களை எல்லாம் தோர் பைகளில் நான் சேர்த்து வைத்துள்ளேன். அப்படி அருமையா சொல்லுவாரு. அப்போ மக்களுடைய துயரத்தை பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, அங்கு இறைவன் பரிவுள்ள இறைவனாக மாறுகிறார். இப்ப இந்த நேரத்துல நாம மிகவும் மிகவும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம மக்களுடைய துயரத்தை பார்த்தோம். இன்னும் அடுத்த கட்டத்துல நாம் பார்க்கின்ற பொழுது, நம்ம மனமாறுகின்ற பொழுது இறைவன் பரிவுள்ளவராக மாறுகிறார். ஏற்கனவே நாம் முதல்ல பார்த்தோம், ஆபிரகாம் தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக பரிவுள்ளவராக மாறுகிறார். பிறருக்காக வாழுகின்ற பொழுது மோசையை போல பரிவுள்ளவராக மாறுகிறார். துயரப்படுகின்ற பொழுது பரிவுள்ளவராக மாறுகிறார். மனமாறுகின்ற பொழுதும் பரிவுள்ளவராக மாறுகிறார். நாம் பார்க்கிறோம் ரொம்ப அற்புதமா, யோனா புத்தகத்துல நாம் பார்க்கிறோம், நினிவே மக்கள் அவங்களை அழிப்பதற்காக இறைவன் முயற்சி எடுக்கிறார். ஆனா அந்த மக்கள் சாம்பல் பூசி சாக்குடை உடுத்திய பின்பாக கடவுள் அவர்கள் அழிக்காமல் விட்டு விடுகிறார். அதே போல 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், தாவீது அவர்கள் மனமாற்றத்திற்காக மன்றாடுகிறார். அப்போ கடவுள் தாவீது செய்த பாவம், இஸ்ராயல் மக்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து தாவீதை இஸ்ராயல் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனம் மாறி இறைவனே ஒரு வகையில தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் பரிவுள்ளவராக. அதே போல நம்ம இக்கட்டான நேரத்துல ஆண்டவர் நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது, குறிப்பாக தொடக்க 14ஆம் அதிகாரத்துல அற்புதமா பார்க்கிறோம், ஒரு பக்கம் செங்கடல், ஒரு பக்கம் பார்வோன் படைவீரர்கள், நடுவில் இஸ்ராயல் மக்கள். அப்ப இந்த நேரத்துல கூக்குரல் இடுறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அப்பம் கடவுள் பரிவுள்ளவராகி செங்கடலை கடக்க செய்கின்றார். அதுக்கு நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல தப்பு செய்கின்ற பொழுது தண்டனை மட்டும் கூடாது, அவங்கள பரிவுலகாக பார்க்கணும். அதான் விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண். ஏறக்குறைய யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ரொம்ப அற்புதமா அந்த விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ணை கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக நாம பார்க்கிறோம், யாராவது நோய்வாய்ப்பட்டா கூட கடவுள் இறக்கப்படுகிறார். அதாவது பர்த்திமை குருடன், மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 52 வசனத்துல வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்த்திமை குருடன் கத்துக்கிறான், கதறுகிறான். அப்ப அவன் கடவுள் ரொம்ப பரிவுள்ளவராக பார்க்கிறார். அது எல்லாவற்றையும் நற்செய்தி. பசியோடு இருக்கின்ற பொழுது இறைவன் பரிவுள்ளவராக இருக்கார். அவரை தேடிதான் வராங்க, பசி ஆயிருச்சு, அந்த மக்களை சும்மா அனுப்ப விருப்பம் இல்லை. சிலர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் அனுப்புறங்க, அவங்க போயிருவாங்க, ஆனா இயேசுக்கு விருப்பம் இல்லை. பசியோடு இருக்கிறாங்களா, நான் பரிவு காட்டணும். அப்ப அன்புக்குரியவர்கள், இறைவன் பரிவு காட்டுவதற்கு பல படிநிலையை நீ கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நாம் மனமாறுகின்ற பொழுது, துயர் வருகின்ற பொழுது, பிறருக்காக வாழுகின்ற பொழுது, பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுது, நாம இக்கட்டான சூழல் இருக்கின்ற பொழுது, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, தப்பு செய்கின்ற பொழுது, பசியோடு இருக்கின்ற பொழுது, இறைவன் என்ன சொல்றாரு, என்னை போல நீ பரிவு காட்டணுப்பா அப்படின்னு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், ஒரு கசப்பான அனுபவம் வாழ்க்கையிலே பரிவு காட்டுவதற்கு பயமாக இருக்கிறது என்று. ஆனால் இறைவனே இன்று மாறி இருக்கிறார். பரிவு காட்ட அந்த கடினமான ஒரு மனதிலிருந்து கனிவான இதயம் உள்ள ஒரு கடவுளாக இறைவன் மாறி இருக்கிறார். இறைவனே மாறி இருக்கிறார் என்றால் நாமே மாறக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ல யார் நமக்கு எதிரா துரோகம் பண்ணாலும், நமக்கு எதிரா நம்ம உதவி செஞ்சவங்க நமக்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சாலும் அத பத்தி கவலைப்படாதுங்க. புண்ணியத்த கடவுள் கொடுப்பாரு. ஆனா பரிவு காட்டுவதற்கு வாய்ப்பு வருகின்ற பொழுது, கடவுளே பரிவு காட்டியிருக்கிறார். கடவுளுக்கு முன்னால் நான் என்ன என யோசித்து பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே கடவுளைப் போல நாமும் இந்த உலகத்திலே பிறர் மீது பரிவு காட்டி இந்த உலகத்தில் பரிவையும் பாசத்தையும் விதைப்போம். நிச்சயமாக இறைவனைப் போல பரிவுள்ள மக்களாக எல்லோரும் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்தில் பசியும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது, பாசம்தான் இருக்கும். ஆகவே அன்புக்குரிய இறை மக்கள், பரிவு காட்டுங்கள், பசியை ஒழியுங்கள், பாசத்தை வளருங்கள். ஆமன்.